நண்பர்களே வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் புக்கிங்கில வந்தது. நமக்கு 30 கிலோமீட்டருக்கு காமிச்ச அமௌண்ட்டு ரூ. 652. ஆனா, நமக்கு 5% ஜிஎஸ்டி போக கிடைச்ச அமௌண்ட்டு ரூ. 621. இந்த ரூ. 621 30 கிலோமீட்டருக்கு போட்டீங்கன்னா, வெறும் ரூ. 20 தான் வருது. அதாவது ஒரு கார், அந்த காருக்கு பெட்ரோலு இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா, ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 30 இருந்தா தான் நார்மலா போக முடியும். ஆனா, இந்த ரூ. 30 இல்லாம ரூ. 20 கூட்டும்போது, ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 10 லாஸ் ஆச்சுன்னா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டு தான் ஓட்ட முடியும். அப்பதான் அந்த காருக்கு உண்டான அமௌண்ட்ட நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் புக்கிங்கில வர்ற எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு ஓட்டுறாங்க. மக்களே முதல்ல இத நீங்க தெரிஞ்சுக்கங்க. கார்ல போய் இறங்கணும்னு நெனைக்கிற நீங்க, கார்ல போய் இறங்குனா இந்த அமௌண்ட் வரும் வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே சொந்தமா உங்க வீட்டு பக்கத்தில இருக்கிற ஓட்டுநர்கள் நம்பாம, அப்ளிகேஷன நம்பி நம்பி போறதுனால தான், அதுக்கு உண்டான வாடகைகள மேட்ச் பண்றதுக்காக கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு ஓட்டுறாங்கங்கிறதையும் தயவு செய்து கொஞ்சம் நினைவில வச்சுக்கங்க. நன்றி.